come, I have been coming. I came, I was coming, I had come, I had been coming. I'll come, I'll be coming, I'll come, I have been coming. இது என்னன்னா இந்த ஒரு இதை பிடிங்க, ஒரு இதை பிடிச்சிட்டு கொண்டு போயிடுங்க. ஈஸியா பாசிவ் வாய்ஸ்ல இது ஆக்டிவ் வாய்ஸ் இந்த 12 பக்காவது இருந்துச்சுன்னா 8 ஒண்ணுமே இல்லை, விரல் நுனியில வைக்கலாம். அது சும்மா ஒரு அழகியல் தான். அது ரிப்போர்ட்டிங்காக மெயினா வந்து நியூஸ் பேப்பர் இந்த மீடியாக்காரவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க பாசிவ் வாய்ஸ். பட் ஆக்டிவ் வாய்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பேச்சு நல்லா வரும். வருகிறேன் பாருங்க, தமிழ் வந்து என்ன பியூட்டின்னு பாருங்க. ஒரு வார்த்தை அடிக்குது பாருங்க. வருகிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், வந்திருக்கிறேன், வந்து கொண்டே இருக்கிறேன், வந்தேன், வந்து கொண்டிருந்தேன், வந்திருந்தேன், வந்து கொண்டே இருந்தேன், வருவேன், வந்து கொண்டிருப்பேன், வந்திருப்பேன், வந்து கொண்டே இருப்பேன். சோ இதுதான் முக்கியமா வந்து உள்ளது. இந்த உங்களோட மேக்சிமம் உங்களுடைய தேவை என்னன்னாக்கா, நார்மலா நீங்க பேசுறீங்கன்னு வச்சு காலையில இப்ப நார்மலா கேக்குறோம், நீ எப்ப வந்தேன்னு கேக்குறோம். நீங்க வந்து கேஷுவலா இப்ப என்ன பண்ணுவீங்க, சப்போர்ட்டிவ் வெப் இதெல்லாம் எடுத்து கரெக்டா அந்த கான்ஷியஸா பண்ணுவீங்க இல்லையா? நீ எப்ப வந்த, நீ எப்ப வந்த, நீ ஏன் வந்த, நீ எங்க வந்த, நீ எப்படி வந்த, இப்ப அந்த வந்த தூக்கிட்டு நீங்க என்ன பண்ணாலும் கேள்வி பண்ணலாமா, கேள்வி போடலாமா, பதில் ஈஸி தான். கேள்வி கேட்கறதா நம்ம வந்து இது பண்ணணும். ரைட். நீ எப்படி நடந்த, நீ எப்படி நடந்த, வாக்கு. How did you walk? நீ எப்படி நடப்ப, நீ எப்படி நடப்ப, you walk. How will you walk? அவ்வளவுதான். இப்ப அவர் கண்ணன் அப்படி கொண்டு வர்றாரு பாத்தீங்களா மைண்ட்ல, அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து இந்த பழக்கம், அந்த மைண்ட் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் தி செகண்ட்ல அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டாருன்னா வந்துடும். அவ்வளவுதான். இப்ப நான் பிராக்டிஸ் பண்ணதுனால அவ்வளவு ஃபாஸ்டா சொல்றேன். பிராக்டிஸ் பண்ணலன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா பிராக்டிஸ் பட் கருத்து வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். தப்பு எந்த சமயத்திலயும் ஹேவுக்கு பதில் ஹேஸ் போட முடியாது, ஹேஸுக்கு பதில் ஹேவ் போட முடியாது, ஆமுக்கு பதில் ஈஸ் போட முடியாது. அதுதான் உண்மை. அந்த வார்த்தையை நீங்க வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது. சோ இது எல்லாமும் ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம். நாளைக்கு குறிப்பா மிஸ் பண்ண வேணாம் நாளைக்கு கிளாஸ். எனக்கு நிறைய ஸ்பீக்கிங் எலிமெண்ட் உள்ள கொண்டு வரும், அதுல கொண்டு வரும். இன்னைக்கு பேஸ் இந்த 12 தான் நடத்திருக்கோம். 8 பேசிவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு சில முக்கியமான தேவைகள்லாம் இருக்கு. அதை கட்டாயமா வந்து அதை பார்க்கணும். அதை வந்து ரொம்ப குயிக்காவும் நம்ம பார்த்துடலாம், ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். ஆனா இங்கிலீஷுக்கே உரித்தான சில தன்மைகள் இருக்கு. ரைட். யூன்னா என்னங்க, யூனா நீயா, யூனா நீங்களா. இப்ப பாருங்க உனக்குனாலும் யூ தான் பாருங்க. நீங்க வந்து யூஸ் இப்போ உன்னிடம், உன்னுடன் இல்ல, உன்னிடம்னாலும் யூ தான். இது பாருங்க, இதுல பாருங்க உங்களிடம்னாலும் யூ தான், உங்களுக்குனாலும் யூ தான். வா பாருங்க, இங்கிலீஷுக்கே உரித்தானது வார்த்தைக்கு பச்ச வார்த்தை தான் இது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாளைக்கு பார்ப்போம். மாத்தி எதையும் யூஸ் பண்ணாம நம்ம வந்து பண்ணணும் முக்கியமா. சோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இன்னைக்கு